பூஜை ரூம்ல மொத்தம் 3 ஷெல்ஃப் இருக்கும்ல, அதுல ஃபர்ஸ்ட் 2 ஷெல்ஃப்மே வந்து வேலை முடிஞ்சிச்சு. இப்போ அடியில் இருக்கிற ஷெல்ஃப் மட்டும் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். போன ஷார்ட்ஸ்ல தான் காட்டியிருந்தேன் பூஜை ரூம்க்கு வந்து புதுசா வாங்கின பொருள் அப்படின்னு. ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சுட்டு ஒன் டைம் காட்ட சொன்னீங்க. ஸோ உங்களுக்காக தான் காட்டியிருக்கேன். இதுக்கு முன்னாடி குட்டி குட்டியா நிறைய மனை வச்சு எல்லா சுவாமியுமே வச்சிருப்பேன். சுவாமி பாதத்துக்கு ஒன்று, சுவாமிக்கு ஒன்று, அந்த மாதிரி. இப்போ வந்து ஒரே மனையில அடுக்கா வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சது ரொம்ப வந்து ஸ்பேஸ் சேவிங்கா இருக்கு. சுவாமி வந்து குட்டி குட்டி மனையில வச்சிருக்கும் போது தினம் கிளீன் பண்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்காது. பிகாஸ் எல்லா சுவாமியும் எடுத்துட்டு அகைன் பண்ற மாதிரி இருக்கும். இப்போ வந்து கீழே கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நம்ம அப்படியே வந்து கிளீன் பண்ணிக்கலாம். முருகர் படத்தையுமே பெரிய படத்தை வந்து மேலே வச்சுட்டு அவருக்கு பக்கத்துலேயே வந்து முருகர் வள்ளி தெய்வானை அம்மனை வந்து அமர்த்திருந்தேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன், இப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மாற்றி வச்சுட்டு 2 வேலையுமே எடுத்து கீழே வச்சுட்டு நடுவில் விளக்கு ஏற்றுற மாதிரி வச்சுட்டேன். பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் வந்து போன ஷார்ட் வீடியோலேயே கொடுத்துருப்பேன், செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலி விளக்கெல்லாம் ஏற்றி பூஜை பண்ணதுக்கு அப்புறமா இப்படி தான் இருந்தது. பாய்.